நம்ம வந்து சம்மர் டைம்ங்கிறனால நம்ம வந்து கிரேப் ஜூஸ் வந்து தயார் பண்ணிக்கிறோம். அப்படின்னா இந்த மாதிரி சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கொட்டை இருக்கிற திராட்சை இருந்தாலும் சரி, கொட்டை இல்லாத திராட்சை இருந்தாலும் சரி, எண்ணெய் கலர் க்ரீன் கலர் திராட்சை இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பிளாக் கலர் திராட்சை இருந்தாலும் சரி போட்டு தண்ணி ஊற்றாமல் சுகர் சேர்த்துக்காமல் நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஃபில்ட்ரு பண்ணி இது மாதிரி ஸ்பூன் வச்சு கலக்குனீங்க அப்படின்னா நல்லா ஃபில்ட்ரு ஆயிரும், ஜூஸ் வந்து கிடைக்குங்க. இது வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், சுகர் இல்லை, வாட்ரு இல்லை, நல்லா ப்யூர் கிரேப் ஜூஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு நீங்கள் நார்மலாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதேமாதிரி பழங்கள் சேர்த்திக்காத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி பெரியவங்களுக்கு இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட், இளநீ, அதே மாதிரி மோர், தயிர், இந்த மாதிரி நிறையா வந்து சேர்த்துக்கலாம். வந்து இங்கே வந்து கிரேப்ஸ் வந்து கொட்டையோடு இருக்கும்போது குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. கொட்டையில்லா திராட்சை இருந்தாலும் சக்கையாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு டம்ளர் ப்யூர் ஜூஸ், கிரேப் ஜூஸ் வந்து நார்மலாக நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு, பழங்கள் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் குடிக்கலாம். நல்லா ரத்தம் ஊறும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.